முடியாது. மாமா நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. இப்போ நல்லா தாண்டா இருக்கிறேன். நீ எனக்கு சோறு போட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உயிரோடுறேன். இல்ல உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். என்ன புறா பக்கலாம் நீ. அதுதான் மாமா. மாமனார் அவர்களே என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தான் உண்மையான மாமா. என்னுடைய வசவுகளை எல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். தொடர்ந்து பரீட்சையை கண்டினியூ பண்ணுங்க மாமனார். காலம் தொடாது. காலம் வரனாலும் வரமாட்டாங்க. கராக்கு இவ்வளவு சொஸ்தமா சீக்கிரம் ஆனதுல கேள்விப்பட்டதே இல்ல. மாப்பிள உனக்கு இன்டோர் பரீட்சை முடிச்சுட்டேன். சரிங்க. நீ அவுடோர் பரீட்சைக்கு டெஸ்ட் எடுக்கணும். சரி. போய் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்து உன்னை மீட் பண்றேன். சரி. வந்துட்டான் போல இருக்கு. பொண்ணு லட்டு மாதிரி இருக்கு. பைத்தியக்காரனு கொடுக்கறதும் என் பொண்ணுக்கு என்ன பைத்தியமா? இருக்கட்டும். நான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணிடுறேன். கண்ணாடி இங்க காணோம். என்ன நம்ம முடி வளைஞ்சில இருக்கோம், நிமிந்து இருக்குதே. மீச ஒரு மாதிரியா இருக்கு, மைனர் மீச மாதிரி. மூக்கு நடி போடலையோ? ஓஹோ, என்னடா இது? நான் சீவுற மாதிரி இல்லையே, அங்க கொஞ்சம் லேட்டா சீவுது. ஒருவேளை புது கண்ணாடியோ? இத்தனை நாள் இப்படி இல்லையே. கண்ணாடியில பார்த்தாதான் அவன் லட்சணம் புரியுது. நாம இன்னொருத்தர் மூஞ்ச பார்த்தே கோளாறு சொல்றோம். மூஞ்சி இவ்வளவு கோணல போகுது. கை உள்ள போ. நம்ம ஃபேஸ் கிட்ட அப்படியே இருக்குது. ஒரே அப்பனுக்கு பிறந்த மாதிரில இருக்கு. சமயத்துக்கு நமக்கு உதவும். வரேன் பாஸ். குட் பை. என்னடா மாமா பயில்வான் மாதிரி நடக்கிறாரு. என்னடா? வருகிறேன் மாமா அவர்களே. மாமா அவர்களே, வெகு தூரம் வந்து விட்டோமே மாமா அவர்களே. இங்கேயே அவுட்டோர் பரீட்சை ஆரம்பிக்கலாமே மாமா. என்ன மாமா அவர்களே அடித்து விட்டீர்கள். கீதாவின் முகத்துக்காக தங்களை பார்க்கிறேன். இல்லாவிட்டால் மேன்மை தங்கிய தங்களை தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடி விடுவேன் மாமா அவர்களே. வாலிபால் ஆடுவேன் மாமாவா? உதைத்து விடுவேன் மாமா அவர்களே. நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா? மாமாவா நான்? கபாலி. கபாலியா? கபாலி. என்ன அநியாயம்! ஏதோ அவன் தெரியாதனமா பேசிட்டாங்கிறதுக்காக அவனை கொலை செய்ய துணிஞ்சிட்டு சட்டப்படி இது ஒரு பெரிய குற்றம் மாமா. என்னடா ரெண்டு பேரும் மாமா மாமா ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடுவேன். ரவி, மாமாவுக்கு புத்தி தெரியல. ரவி ஓடியாடா. மாமா இருங்க வர. என்னடா அது? நானுமா விளையாட்டுக்கு வந்து நீ என்னடா நிஜமாவா மாமாவை மரத்துல கட்டி போட்டு வந்துட்டா? அவன் மாமா இல்லடா, மாமா மாதிரியே இருக்கிற கபாலிங்கிற கொலகார பையன். போலீஸ்ல மாட்டி விட்டுரும். சிச்சி வேண்டாண்டா. என்ன ஒரு மாசம்
சோறு போட்டு காப்பாத்தின உத்தமன்டாவன். நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க போனேன். அதுல இருந்து அவன் தான் என்ன காப்பாத்தான். ஆகையினால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம். பரவாயில்ல, இனிமே நம்ம வாழ்க்கையில அவன் தலையிட மாட்டான். வா போகலாம். டேய், நீ யாருக்கிட்டாவது சொன்ன மட்டும் வேண்டாம் வேண்டாம். ஐயோ இல்ல, ஓட்டா ஓட்ட வண்டி. அப்பா அப்பா, ஐயோ என்னாச்சு அப்பா? பாருங்களேன். ஐயோ அப்பா, என்னப்பா நடந்தது? என்னப்பா? அப்பா தண்ணி அடி. என்ன சொல்றீங்க? மூஞ்சில தண்ணி அடி. கண்ணாடி எங்க? இதா இருக்கு. முகம் பாக்குற நல்ல கண்ணாடி இதா இருக்குப்பா. இருக்கு. நான் சட்டு போட்டு போய் பாரு. என் உருவம் தெரியுதா பாரு. சீக்கிரம் சீக்கிரம் பாரு. இல்லப்பா, என் உருவம் தான் தெரியுது. இல்லையா? எங்க போச்சு? நான் பார்க்கும்போது என் உருவம் தெரிஞ்சுதே. என்னப்பா இது? அவங்க பார்க்கும் போது அவங்க உருவம் தானப்பா தெரியும். ஆமா ஆமா ஆமா, எனக்கு மூளையே குழம்பி போச்சு. உன்னை பார்க்க வந்தா பாரு பாண்டியன், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருந்துச்சு. அப்பா, அவனை எடுத்து போய் ஆஸ்பத்திரியில டெஸ்ட் பண்ணலான்னு மேல வந்து என் மூளையே குழம்பி போச்சு. கண்ணாடியில போய் பாக்குறேன், அது வேற ஆள் மாதிரி தெரிஞ்சது. அது கிட்ட போய் ஸ்டண்ட் பண்ணேன். விட்டேன் ஒரு குத்து. நான் மயக்க மக்கள் வந்துட்டேன். என்னப்பா என்னன்னு சொல்றீங்க? நீங்க பேசுறதை கேட்டா எனக்கும் மூளையே குழம்பிட போல இருக்கு. ஐயோ, உன் மூளையும் குழம்பி போச்சா? அந்த பய பொண்ணு பார்க்க வந்த நேரம் எல்லாருக்குமே குழம்பு போய் நிக்குது. அப்பா கல்யாணம் பண்ணிட்டா வீட்டுல தகராறு தான் ஸ்டார்ட் ஆகும். டே பாண்டியா, கீழையா இருக்கிற? இறங்கி வரேன்டா. இறங்கி வர்றேன். என்ன ரவி, எங்கடா அந்த பையன் பாண்டியன்? அவர்களே, இவன் மூஞ்ச பார்க்க முடியாதரா? பார்த்தா என் மூளை குழம்புது. உன் மூளை குழம்புல இல்லையா மாமா? மாமா, நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. எல்லா குழப்பம் தானா தீர்ந்து. அவன் எங்க இருந்தா என் மூளை குழம்பிட்டே இருக்கு. அனுப்புறேன் மாமா. ரசிக்கிறோம். பாத்தி அவங்க அப்பாவை, நான் இங்க இருந்தா மூளை குழம்புதான். மூளை இருக்கா? மூளை பொண்ணு பெரிய பொண்ணை விட்டு வச்சுக்கிட்டேன். என்னங்க இல்லைங்க, என்னங்க நீங்க பாருங்களேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். எனக்காக நீங்க ஒரு வாரம் பொறுக்க கூடாதா? உனக்காக பொறுக்கி பொறுக்கி நான் பொறுக்கியாவே ஆயிடுவேன் போல இருக்கு. என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாதா? என் தங்கச்சி கோச்சுக்கும். நான் ஊருக்கு போகணும். ப்ளீஸ், எனக்காக 2 நாள் பொறுங்களேன். நீங்க வெற்றி செய்தியோட ஊருக்கு போலாம். உனக்காக வேணா 2 நாள் பொறுக்கிறேன். மறுபடியும் என்ன பொறுக்க சொன்ன, அப்புறம் நம்ம ஆயுதத்தை யூஸ் பண்ணுவேன். தற்கொலைக்கான். வேண்டாம் வேண்டாம், நீங்க முதல்ல அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அப்பா மனசு மாற வரைக்கும் இங்க இருக்கிற நிலைமையை பத்தி உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். என்ன? முதல்ல அட்ரஸ் கொடுங்க. அது கைலாசமலை எஸ்டேட்டு, வைகுண்டம் போஸ்ட். அம்மா அம்மா, என்ன மணியா? ஏன் அப்படி அலற? அம்மா, யாரோ உங்க அத்தை மகனா கையில துப்பாக்கிய வச்சுக்கிட்டு உடனே உங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஐயோ, அண்ணா இல்லாத நேரத்துல இங்க ஏன் வந்தாரு? அவர் ஒரு பெரிய முரட. முன்கோ பின்னு அண்ணா சொன்னது சரியா தான் போச்சு. அம்மா, இப்ப உடனே நீங்க வரல, என் உயிருக்கு ஆபத்து. அம்மா, ஐயோ கடவுளே, நீதான் என்னை காப்பாத்து. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அடே அயோக்கியா, எங்கே வசந்தி? ஐயோ, இங்கே எஸ் பண்றாளா? ஓடு நில்லாத. முரடரா இருந்தாலும் முகம் லட்சணமா இருக்கே. அண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான சுபாவம் தான். சந்தேகமே இல்லை, கண்டதை படிக்கிற பண்டிதர் தான் இவரு. நீதான் வசந்தி
பார்த்துட்டியா? சந்தேகமே இல்லை, கருந்திராட்சி கண்ணுதான், முந்திரி மூக்குதான், ஆப்பிள் கண்ணம்தான், ஆரஞ்சு சுளை அதிரந்தான். என்ன? உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ யாரையாவது காதலிக்கிறாயா? காதல் காதல் லவ் லவ் இல்லையா? அப்படி என்றால் என்னை நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். என்ன 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 என்ன? ஏன் அழுகிறாய் பெண்ணே? ஒரு பெண்ணோட இப்படித்தான் பேசுறதா உங்களுக்கு அன்பா பேசவே தெரியாதா? ஏன் தெரியாது? நல்ல அன்பா பேசுறேன். இத பார் வாசந்தி, பயந்துட்டியா? நான் அப்படி பேசி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் எப்பொழுதும் எப்பொழுதும் பேசுகிறேன் பெண்ணே. ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். கண்ணிலே கண்டதும் எண்ணமே மாறினே, காதிலே கேட்டதும் காதலில் மூழ்கினேன். கண்ணிலே கண்டதும் எண்ணமே மாறினே, காதிலே கேட்டதும் காதலில் மூழ்கினேன். அன்று அன்னத்திடம் தமயந்தி தூது விட்டாள், இன்று அண்ணனிடம் தங்கையோடு தூது விட்டாள். அந்த காதல் காதலா, இந்த காதல் காதலா? ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். ஊரை விட்டு ஓடி வந்த காதல், இது உறவென்று சொல்லி வந்த காதல். கால்நடையாய் வந்த காதல், இது காவியத்தில் இல்லாத காதல். பேரை மட்டும் கேட்டு வந்த காதல், கண்டு பேசாமல் அதை வைத்த காதல். ஊரார்கள் காணாத காதல், இது உலகத்தில் இல்லாத காதல். இது தேவருக்கும் மூவருக்கும் சொந்த காதல். வெறும் மானிடத்து தோன்றாது இந்த காதல். இந்த காதல் காதலா, அந்த காதல் காதலா? ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான்.
வசந்தி, வந்ததாபத்து வந்ததாபத்து. என்ன சொல்றீங்க? பாண்டியன் படை எடுத்துட்டான், ரொம்ப சீரியஸ் ஆவானே. பாண்டியன் படம் எடுத்துட்டாரு? ஆமா வசந்தி, அத பாரு, என் மாமன் அவன் என்ன பார்த்தானா என் மேல புலி போல பாஞ்சு என்ன பார்த்தா பிரிச்சு எடுத்துருவான் வசந்தி. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? நான் போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறேன். அவன் வந்தோட அவன் எப்படியாவது சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன கூப்பிடு. சரி, நீங்க போங்க. போட்டுமா? அண்ணா வாங்கண்ணா. அண்ணா என்ன நான் ரொம்ப களைப்பா இருக்கீங்க, உட்காருங்கண்ணா. காஃபி ஏதாவது சாப்பிடுங்க, ஓல் சாப்பிடுங்க. அண்ணா வந்து கோகோ வந்துருக்கு, கோகோ சாப்பிடுங்க. வேண்டாம், ஒண்ணும் வேண்டாமே, ஒண்ணும் வேண்டாம். அண்ணா என்ன அத்தா? அத்தா? ஓ, அவனா? அவன் செத்து போயிட்டானே. என்ன? ஆமா, 4 நாளைக்கு முன்னால விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். இப்பதான் தூக்கி அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். போங்கண்ணா. என்னதான் அவர் மேல கோபமா இருந்தாலும் இப்படி அபாண்டமா பேசக்கூடாது. பாவம், அவர் ஒன்னும் நீங்க சொன்ன மாதிரி கெட்டவர் இல்ல. வசந்தி, அண்ணா நான் கற்பனை பண்ண மாதிரி அவர் ஒரு நல்ல கலைஞர். சில விஷயத்துல உங்களை விட உயர்ந்தவர்னு கூட சொல்லுவேன். நீங்க தான் அவரை வெறுக்கிறீங்களே தவிர அவர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அப்படின்னு உன் கனவுல வந்து அவன் சொன்னானா? கனவுல இல்லைன்னா அவரை நேர்லயே பார்த்து பேசி பழகிட்டு தான் சொல்றேன். பழகிட்டு சொல்றியா? யார பார்த்த, எங்க பார்த்த, எப்படி பார்த்த? உங்க அத்தை மகனை. என்ன இது அத்தையே இல்ல, மகன் எங்க இருந்து குதிச்சான்? போங்க அண்ணா, நீங்க இப்படி வெறுக்கிறீங்கன்னு தான் அவங்க உங்க எதிரிலேயே வர பயந்துட்டு தலைமறைவா இருக்காரு. நீ என்ன சொல்ற? இப்ப அவன் எங்க இருக்கா? மேலே ரூம்ல இருக்காரு. நம்ம வீட்டுக்குள்ளயா? ஆமா. அது யாரா அந்த அயோக்கிய பையன்? மாமா, இப்படி நீங்கள் அடிக்கலாமா? இது தர்மமாமா? நமது பந்தம் போமா? என்கிட்டயா நீ டைலாக் பேசுற? ஏண்டா அத்தை மக மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து ஒண்ணும் தெரியாத இந்த பொண்ணுடைய மனசை கெடுக்கவா பாக்குறேன்? மாமா, தங்கள் இதயம் என்ன கல்லா, உங்கள் வாயிலிருந்து உதிர்வது என்ன சொல்லா? இந்த மருமகனோட மல்லா. ஆமாடா, மல்லு பக்கிங்ஹாம் கர்நாடிக் மல்லு. மரியாதையா வெளியே போகல, மல்ல கிழிச்சு வச்சு. அண்ணா நிறுத்துங்க. அதானே எதிரிலேயே இப்படி அவமானப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எம்மாடி, அப்பா மேல சத்தியமா சொல்றேன், என் மருமகன் இல்ல. அனாவசியமா ஏன்டா சத்தியம் பண்ணு? நானே உண்மையை சொல்லிடுறேன் வசந்தி, நான் உன் அத்தை மகன் இல்ல, இவனுடைய ஃப்ரெண்டு. உன்னை பார்க்கணும், காதலிக்கணும்னு ஆசையா இருந்தது. தெரியாத பேர்ல வரதை விட தெரிஞ்ச பேர்ல வந்து காதலிக்கலாம்னு ஒரு நாடகம் நடிச்சேன். தப்புதான், என்ன மன்னிச்சிட்டு வசந்தி. உனக்காடா மன்னிப்பு? அண்ணா, மன்னிப்பு கேட்பவர்கள் எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள். நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிற அயோக்கிய பயல்கள் எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள் நினைச்சா அப்புறம் தப்பு பண்றதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடும். எலாய் போன வழிய. வசந்தி, அண்ணா அவர் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நானும் அவரோட போயிடுறேன். ஐயோ, கெடுத்துட்டான். ஏமா இந்த தடிப்பையில நீ உண்மையிலேயே காதலிக்கிறியா? ஐயோ, ரொம்ப கெடுத்துட்டான். என்ன அநியாயம் இது? ஏண்டாப்பா, நீ பண்ணா மட்டும் காதல், நான் பண்ண காதல் இல்லையா? நம்ம கேஸ் வேறடா. ஏமா, இவனை உனக்கு பிடிக்குதா? ஐயோ, அப்ப சரி, அவனை உனக்கு பிடிச்சதுன்னா அவனையே கட்டிக்க. மாமா, அடே மாமா, மாமா ஊர்வல வந்த மகானே என்ன ஆசீர்வாதம் பண்றா. சீக்கிரமேவ விவாக பிராப்தரஸ்து. முதல்ல கல்யாணத்தை முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை வாங்கிப்போம். பாரு, கல்யாணம் முடிச்சுட்டா மாமா என்ன மகாவிஷ்ணுவை மறுப்பு கூற முடியாதா? சம்மதம் ஒரு வருஷம். எனக்கு கல்யாணத்தை சம்மதிக்கிறேன். நம்ம சம்மதம் தெரிஞ்சா போதுமா? அவங்க சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம். சம்மதமா? நல்லா யோசிச்சு பாருங்க எஜமா. 1000 தான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கண்ணெறிஞ்ச கணவன் தான் பேச்சு. உங்களுக்கு இருக்கிற ஒரே மகளை வாழ வைக்காம இவ்வளவு சொத்து சுகத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன எஜமா செய்ய போறீங்க? உண்மைதான், உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லாம போயிடுச்சு. புறப்படு, நாளைக்கே கீதா கல்யாணத்தை முடிச்சிடுறேன். நல்ல சந்தர்ப்பத்தில் தான் வந்தேன். இந்த அமிர்தலிங்கம் பிள்ளைக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிடலான்னு பாத்தீங்க, அதுதான் நடக்காதுன்றேன். போனா போட்ட மூத்த நேரம் நெருங்க, தாலி கட்டுங்க. மாங்கல்ய
சுமங்கலி பவா. நானும் பண்ண வரல, ஆட்களையும் கூட்டி வந்திருக்கிறேன். பண்ணுங்கடா ஆசீர்வாதம், பண்ணுங்க. நம்ம யாருன்னு இன்னும் அவங்க தெரிஞ்சுக்கல. ஆனா பாண்டிய முந்தி மாதிரி பரதேசி பயல்ல, பெரிய எஸ்டேட் முதலாளி. போ ஒரு பிளான் போடுறேன், அதை மட்டும் சக்சஸ் செய்யுங்க. ராத்திரி 3 மணிக்கு உடம்பு நல்லா இருக்கிறவனும் சரி, சீக்காளியும் சரி, தூங்குற நேரம் கரெக்டா 3 மணி ஞாபகம் வச்சுக்கோ. அவன் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவான். எப்படி? எஸ் பாஸ். அத்தா, இன்னைக்கு நிலவு எவ்வளவு அழகா காயுது பாத்தீங்க. அமுதத்தையே அள்ளி அள்ளி நமக்கு வழங்குற மாதிரி இல்ல, நெருப்பையே அள்ளி அள்ளி என் உடம்புல கொட்டி என் உடம்பெல்லாம் சுடுறது. இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை? என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத, அந்த திக்குல காயி. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, நீ என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே. அங்கே காய் அவரைக்காய் மங்கை எந்தன் கோவைக்காய். கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய், அங்கே காய் அவரைக்காய் மங்கை எந்தன் கோவைக்காய். மாதுளங்காயானாலும் என்னுளங்காயாகுமோ, என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. இரவுக்காய் உறவுக்காய் எங்கும் இந்த ஏழைக்காய், நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளைக்காய். இரவுக்காய் உறவுக்காய் எங்கும் இந்த ஏழைக்காய், நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளைக்காய். உருவங்காய் ஆனாலும் பருவங்காய் ஆகுமோ, என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய், சாதிக்காய் பெட்டக போல் தனிமை இன்பம் கனியக்காய். ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய், சாதிக்காய் பெட்டக போல் தனிமை இன்பம் கனியக்காய். சொன்னதெல்லாம் விளங்காயோ தூது வழங்காய் வெண்ணிலா, என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ.
உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ இருவரையும் காயாதே தனிமையிலேங்காய் வெண்ணிலா அத்திக்காய் காய் காயாலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ மாப்பிள பசங்களா என்ன இது பாடிக்கிட்டு கண்ணை முடிச்சுட்டு உடம்பு நேரத்துக்கு ஆகும் போய் படுங்கண்ணா எவ்வளவு நாளைக்கு பார்த்துக்கிட்டு மாமா அவரு மிட் நைட்ல கார் வருது இதா இதா இத வந்துட்டப்பா உன் இஷ்டம் போலவே பாண்டியனுக்கு உன்னை கல்யாணம் பண்றதாக நிச்சயம் பண்ணிட்டேன் நம்ம மாதிரியே இல்ல யாரா நீ தெரியல நான் தான் மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளை என்னடா அமிர்தலிங்கம் பிள்ளை அசையாம நிக்கிறேன் மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளையா உண்மையை சொல்றியா உண்மையை வரவழைக்கவா டேய் என்னடா மிரட்டுற டேய் என்னடா உருட்டுற அப்பா அப்பா யாரப்பா என்ன இது அப்பன்லயே சந்தேகம் நான் தான் அப்பா நம்பாத இவனே நான் தான் ஒரிஜினல் ஃபாதர் ஏதோ டூப்ளிகேட் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்து ஏதாவது சுருட்டின்னு போலான்னு வந்திருக்கிறான் ஏய் ஒழுங்கா போயிடு இல்லைன்னா தகராறு வரும் இவன் தான் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான் பெரிய ஆக்டர் போல் இருக்கு நீங்க கண்ணாடிக்குள்ள வந்து ஸ்டண்ட் பண்ண நீ தானடா லேசா விட கூடாது அத்தா அத்தா என்ன இங்க வாங்கல இத பாருங்க அப்பா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான் மாட்டீங்க ஒரு மாசம் சோறு போட்டதுக்கு 3 தடவை உன்னை மன்னிச்சு விட்டேன் இனிமே விட மாட்டேன் டேய் ரவி போலீஸ் கூப்பிடா போலீஸ் போடி போலீஸ் ஐயோ கீதா நீ செத்து போயிட்டியா கீதா கேவலம் ₹1,00,000 என் சம்சாரத்தையும் கொண்டு விட்டு என்ன எப்படி தூக்கிட்டு வந்துட்டியடா ₹1,00,000 என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்டா ₹1,00,000க்காக அவனை இங்க கொண்டாந்து கைலாசமலை எஸ்டேட் பூரா என் கைக்கு வரணும் அதுக்காக தான் உன்னை பேக் பண்ணி கொண்டாந்துருக்கிறேன் என் உளறல உண்மை இருக்கும் குறிக்கோள் இல்லாம கோட்டுவா கூட விட மாட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போற எத்தனை கடவுளை வேண்டணுமா வேண்டிக்கிறேன் நாளைக்கே நீ பாண்டியன்ற பேர்ல கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சேரு எக்கச்சக்கமான பணம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் ஐடியா பாஸ் பசங்க தூக்குங்க அவனை என்னடா பண்ண போறீங்க
அவனை அடிச்சு சாக்கல கட்டி போட தண்ணிட்டு. அதோ பாருங்க, தூரத்துல ஒரு படகு வருது. அந்த படகுல இருந்து யாரையும் தூக்கி தண்ணியில எரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆசைக்கு போய் காப்பாற்ற. இன்ஸ்பெக்டர் சார், அவரை பத்தி ஏதாவது செய்தி கிடைச்சதா? அம்மா கீதா, மிஸ்டர் பாண்டியன் உயிருக்கு ஆபத்தான நிலையில என் பேருக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த சிகரெட் கேஸ்ல போட்டு தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் இது கிடைச்சது. இந்த லெட்டர்ல இருந்து அவர் கொலை செய்யப்பட்டாருங்க. மிஸ்டர் அமிர்தலிங்கம், கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? பாண்டியனை தூக்கிட்டு போன ஆளு உங்க மாதிரி இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்க போட்டோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவனை பிடிக்க வசதியா இருக்கு. என்ன யோஜனை சார்? ஆமா சார், நல்ல வேலை அது. ஏங்க என் போட்டோ கொடுத்தா என்னைய பிடிச்சிக்கிட்டா என்ன தெரியுது? பயப்படாதீங்க சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. உங்களை நம்பிதான் கொடுக்குறேன். அம்மா வசந்தி, இந்த கடிதத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, படிச்சுட்டு என்கிட்ட கூடம்மா. ஏன் சார், பாண்டியன் தான் இந்த கடிதாசிரியர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கையெழுத்து எனக்கு நல்லா தெரியும் சார். அன்புள்ள வக்கீல் ராமநாதன் அவர்களுக்கு பாண்டியன் எழுதிக் கொள்வது. இந்த கடிதம் தங்கள் கைக்கு சேரும் முன் நான் கபாலி என்பவனால் கொலை செய்யப்பட்டு விடுவேன். கடைசியாக என்னுடைய வேண்டுகோள் ஒன்று. என்னை வளர்த்து ஆளாக்கிய என் அண்ணன் கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறார் என்று 2 நாட்களுக்கு முன்புதான் கேள்விப்பட்டேன். ஆகையால் என் சொத்தின் வருமானத்தை என் அண்ணனுக்கு சேரும்படியாக செய்துவிடவும். இதற்கு வசந்தி ஒன்றும் சொல்ல மாட்டாள் என்றே நினைக்கிறேன். என் அண்ணனுக்கு பிறகு என் சொத்தும் அதன் வருமானமும் வசந்திக்கே சேர வேண்டும். ஒருவேளை நான் உயிர் தப்பி வந்தால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிடவும். இப்படிக்கு பாண்டியன். மருதே, என்ன நீயே நம்ம பேர்ல ராங் பண்ற? ஐ ஆம் சாரி. இப்போ நீ பாண்டியன்ல. குட் லக். புறப்படு. என்ன இது வேட்டி கட்டு மாதிரி கைய அப்படியே? ட்ரவுசர் தொடக்கூடாது. தொடாதே, விடு. என்ன பீடி எடுத்து விட்டேறியாலானா? புறப்படவா பாஸ்? பாஸ் கேசல் சொல்லக்கூடாது. நீ பெரிய எஸ்டேட் முதலாளி. முதலாளி எப்படி இருப்பா? வரைச்சுக்கிட்டு போனா வேட்டின்னு பண்ணா இந்த படத்தில் உள்ள உருவ அமைப்பு கொண்ட கபாலி என்பவனை பிடித்து தருபவர்களுக்கு 25,000 ரூபாய் எனாம். ஆமா, உன் போட்டோ போட்டுக்கிறான். எப்படி கட்சிது அவனுக்கு உன் போட்டா? ஒருவேளை அமிர்தலிங்கம் பிள்ளை கொடுத்திருப்பானா? மிச்சத்தை படிப்போம். கைலாசமலை எஸ்டேட் உரிமையாளர் திரு பாண்டியன் அவர்களை மேற்படி கபாலி என்பவன் கொன்றதாக நம்பப்படுகிறது. கால கொலை பண்ண உன் பேர் வந்துருச்சு. நீ மாட்டீங்க. போலீஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றது? இனி நாம சுதந்திரமா வாழ முடியாது. இந்த பிசினஸ கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்குவோம். அப்படியா? தலைமறைவா இருப்போம். சரி டே, கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் உள்ள போங்கடா. வா நீ மேல என்ன செய்வேன்?